ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர்பீடத்தில் கருவறை பணியை இன்று மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர்பீட தொண்டர்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர். அன்னையின் அருள்வாக்கு. வாழ்வில் எதிர்ப்பும் எதிர்நீச்சலும் இருந்தால்தான் வளர்ச்சியும் இருக்கும். உடலில் உள்ள அவயங்கள் குறைந்துவிட்டால் என்ன ஆகும்? வாழ்க்கையில் பொறுமையையும் மௌனத்தையும் கடைபிடிக்க வேண்டும். முக்கியமானவற்றையே பேச வேண்டும், செய்ய வேண்டும். அனாவசியமான பேச்சு, அனாவசியமான செயல்களில் ஈடுபடக்கூடாது. ஓம் சக்தி. இந்த ஆன்மீக சாப்பாடு போய் பல விதத்தில் அவனை மாற்றமடைய செய்து அந்த ஆன்மீக முறைப்படி அவனை வந்து எந்தெந்த இயக்கத்து மூலமாக இவனை கொண்டு வந்து இங்கே இணைக்கணுமோ அதை நான் அந்த செயல்பாடை நான் செய்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து உங்களை விதநல்லா தேர்ந்தெடுத்துருக்கனால இந்த ஆன்மீக பணியை நீங்கள் செய்யணும் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்மீக அன்னதானத்துக்கு, கிராம அன்னதானத்துக்கு மன்றமில்லாத கிராமங்களுக்கு அம்மா தேர்ந்தெடுத்து போக சொல்கிறாங்க. அந்த இடத்தையும் அம்மா தான் தேர்வு செய்கிறாங்க. அதே போல் அந்த உண்டான சாப்பாடையும் அம்மா தான் சொல்கிறாங்க செய்ய சொல்லி. என்னென்ன மெனு போடணும்னு அம்மா தான் சொல்கிறாங்க. அதே போல் எந்த இடத்துல போய் நம்ம செய்ய போகிறோங்கிற அடையாளம் குழுவையும் அம்மா தான் கொடுக்குறாங்க. அங்கே போய் நாங்கள் செய்ய போகிறப்ப என்னெல்லாம் அற்புதங்கள்லாம் அம்மா யார் வராங்க, எந்த சித்தர்கள் வராங்க, மகான்கள் வராங்க, முனிவர்கள் வராங்க. அதே மாதிரி இந்த சாப்பாடை சாப்பிட்டு இறந்தவர்கள்லாம் முக்திக்கு போகிறாங்க. அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. அதன்படி நிறைய நடந்து இருக்குது. எங்கள் தொண்டில் இருக்கிற இயக்கத்தில் நாங்கள் தொண்டு செய்கிற அம்மா வந்து ஆலய தொண்டில் வந்து கலந்து நீ தொண்டு செய்யணும்னு சொன்ன தொண்டர்கள் மூலமாக ஒரு 35 மகளிரை சேர்த்து இந்த மகளிரை வச்சு அவங்க மூலமாகவே எனக்கு அதுக்கு தேவைப்படும் பணத்தையும் போட்டு நாங்கள் அந்த கிராமத்தை நோக்கி அம்மா என்ன சொல்கிறாங்களோ அந்த இடம் தேர்வுக்கு செஞ்ச இடத்துக்கு போய் எங்களால் முடிஞ்ச அன்னதானத்தை நாங்களே சமைச்சு நாங்களே போடுறோம். இந்த சாப்பாடு எல்லாரும் போட முடியாது. இந்த சாப்பாடு இது எல்லா அன்னதானம் மாதிரியும் கிடையாது. இது சித்தர்கள் மகான்கள் சித்தர்கள் மகான்கள் முனிவர்கள் சாப்பிட்ற சாப்பாடு, இழந்த தெய்வங்களுக்கு சக்தி கொடுக்குற சாப்பாடுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இது இறந்த நம்ம இதில் யாரெல்லாம் பங்கு பெறுறாங்களோ அவங்க குடும்பத்தில் இறந்த மூதாதையர்கள் சாப்பிட்டு முக்திக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மாவோட பெருமை வந்து அளப்பரியது. அதை எடுத்து சொல்கிறதுக்கோ வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள். ஓம் சக்தி.